அனைவருக்கும் வணக்கம். விதி சாலை விதி, மதி அதை நீ மதி. ஏரடிக்கும் மாடுகளுக்கும் தெரிகிறது வலது பக்கம் இடது பக்கம். மாற்றி பூட்டினால் ஏறு இழுக்காது. மனிதனுக்கு தெரியவில்லை சாலை விதிகளை சளைக்காமல் களங்கப்படுத்துகிறான். சாலை விதிகள் கற்பு போல் காக்கப்பட வேண்டியவை. சாலை விதிகள் கற்பு போல் காக்கப்பட வேண்டியவை. இதுவும் ஒரு தற்காப்பு கலை போல் கடைபிடிக்க வேண்டியவை. இதுவும் ஒரு தற்காப்பு கலை போல் கடைபிடிக்க வேண்டியவை. இதோ சாலை விதிகள் பற்றி எங்கள் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு நாடகத்தை நடத்துகிறார்கள். கண்டு களியுங்கள். மறக்காமல் சாலை விதிகளை கடைபிடியுங்கள். நன்றி, வணக்கம். அதெல்லாம் முடியாது. போக சொல்லுவாங்களே, அது மிளகா வேணுமா? குண்டு மிளகாவா நீட்டு மிளகாவா? சரி, நீட்டு மிளகாவா? சரி, வாங்கினாரு வரேன். என்னது அது? அது 1 கிலோ வேணுமா? சரி, வாங்கினாரு வரேன். அது அச்சு எத்தணுமா? சரி, எத்தனை வரேன். இப்போ சத்தம் சொல்லிக்காதம்மா, இப்போ சொல்லுமா. அல்வா வேணுமா? அல்வா வந்து உனக்கு அல்வா கொடுப்பேன். அல்வா வேணாமே உனக்கு அல்வா கொடுக்க மாட்டேன். ஹலோ, அப்புறம் சரி அங்கே போ சொல்லிட்டு. சரி, நான் பஜ்ஜா. என்ன பஜ்ஜி? வெங்காய பஜ்ஜா, வாழைக்காய் பஜ்ஜா, மிளகாய் பஜ்ஜா, கடலக்காய் பஜ்ஜா. வெங்காய பஜ்ஜா வேணுமா? சரி, வேணாம். அது சூடா வேணுமா? சரி, வேணாம். என்னது பீடாவா? சோடாவா? சரி, வேணாம். என்னது மிச்சரா? சாதா மிச்சரா? பாம் மிச்சரா? பாம் மிச்சர்னா வெடிக்காதுமா, அது பம்பாய் மிச்சர்மா. நான் எப்படி உன்னை பாமாவை பான்னு சொல்லவா கூப்பிடுறேன்? அதுதான் பம்பாய் மிச்சர. பாம் மிச்சர்னு சுருக்கமா கூப்பிடுறாங்க. சரி. அப்புறம் ஐயோ உன் கருவி இல்லையடா. போன் பேசணும் லிஸ்டேடா. உண்மைடா இருக்குதாடா. நீ தானடா குண்டு மிளகா வேணுமா நீட்டு மிளகா வேணுமான்னு செல்போன் பேசினே வந்து இஸ்டேடா. உன்னி மட்டும்டா பாம் மிச்சர் வேணுமா பம்பாய் மிச்சர் வேணுமா வந்து எம்மது இஸ்டேடா. அம்மா ஐயோ ஏமாடியா அப்பா. அம்மா ஐயோ அம்மாடி வலிதே. நம்ம 2 பேர் பண்ணது தப்பு தான்டா. போன் வந்த உடனே வண்டி நிறுத்திட்டு பேசிருக்கணும்டா. நம்ம வண்டி நிறுத்தாம பேசிக்கினே வந்து தப்புடா. ஆமாண்டா. ஆல்ரெடி செல்போன் விட்டுண்டா. செல்போனை எடுக்கலாம். ஆமா என் பொண்டாட்டி பாமாவை பான்னு செல்லமா விடுண்டா. இது மாதிரி நடக்கூடாது. நடந்துருந்தா என்னடா இருக்கும்? ஆமாண்டா. என் பொண்டாட்டி புஷ்பாவே பூன்னு கூப்பிடுண்டா செல்லமா. எதனா ஏடா வருமா எதனா ஆயிடுச்சு என்னடா வருது? சரி, வாடா கிளம்பலாம். ஆமாண்டா, நாம 2 பேரும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்டா. ஹெல்மெட் போடாமே வந்துட்டா. ஆமாடா, ஹெல்மெட்டை கண்ட வெறி மண்டை தானே இருக்குது. சரி, வாடா போலாம். போன் வந்துச்சு, வண்டி நிறுத்திட்டு பேசலாம். ஹலோ, இல்லம்மா ஒன்னும் கடைக்கு போலாமா? இருமா வாடா வந்துடுறோமா? சரிம்மா வைமா. அனைவருக்கும் வணக்கம். என்ன இந்த நாடகத்தை பார்த்தீங்களா? எப்படி செல்போன் பேசிக்கினே வண்டி ஓடின்னு வந்து 2 பேரும் மோதிக்கினாங்க. இதை பத்தி நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். கேளுங்க, கேட்டுட்டு கடைபிடிங்க.
நான் பேச போற தலைப்பு வந்து செல்போன். இதை சிந்தித்து பயன்படுத்த வேண்டும். இல்லையே செல் சிவலோகத்திற்கு செல் என்று உன்னை அனுப்பிவிடும். கார் ஓட்டிக்கொண்டே பேசுவதை நிறுத்துங்கள். இல்லையே கார் விட்டு உங்கள் உயிர் ஓடிவிடும். சாலையிலே நடந்து கொண்டு பேசுவதை தவிர்த்திடுங்கள். இல்லையே உங்கள் காலை வாரி உங்களை காணாமல் செய்துவிடும். செல் ஓசை தந்ததும் நீ என்று உங்களுக்குள்ளே கட்டளையிட்டு கொண்டு செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு பேசுங்கள். செல் உங்களை பற்றி சொல்லும். இல்லையே செல்லருக்கு தான் போக நேரும். அதனால் செல் வந்தால் செல்லாமல் நில்லுங்கள், பேசுங்கள், பிறகு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.